இந்த கருப்பு திரைப்படத்தில் சூர்யாவுடன் திரிஷா நடித்திருந்தாலும் அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு அவர் ஏன் வரல, என்ன காரணம்? ஆனால் ஏன் திரிஷா வரல அப்படின்னு கேட்கும்போதே அப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. என்ன ஆச்சுன்னா, அதாவது சூர்யாவுக்கும் விஜயும் வந்து நண்பர்கள். சூர்யா கூட நடிக்கும்போது ஹீரோயினாக நடிக்கிற ஒரு படத்தில், கருப்புங்கிற படத்தில் அதுக்கு நீங்கள் வந்து ஆடியோ ரிலீஸ்க்கே நீங்கள் வரமாட்டேங்கிறது சொல்கிறதும், இது ஏதோ ஒரு லிங்க்கு, ஒரு தொடர்பை எங்கேயோ சொல்லி எம்ஜிஆர் வந்து படத்தில் நடிக்கும்போது அந்த காலத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு எழுதப்படாத அக்ரிமெண்ட்டே பண்ணியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, லதா போன்றவர்கள் வந்து, மஞ்சுளா போன்றவர்கள்லாம் வந்து ரஜினி கூட நடிக்கணும்னு சொல்லி பேச வரும்போது ரஜினி கூட நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க ஜெயலலிதா. ப்ரொடியூசர்ஸ் சைடில் வந்து சூர்யாவுக்கு பெரிய ஃபோக்கஸ் கிடைக்காது இந்த ஆடியோ ரிலீஸில் திரிஷா வந்தா, அதனால் வர வேணான்னு ப்ரொடியூசர் சைட்லேயே சொன்னதாகவும் ஒரு தகவல் உண்டு. இல்லை, யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறதுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க விளக்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இல்லை, ஆனால் இது நடந்த ஒரு சில உண்மைகள் இல்லாமல் வந்து பொய்மைகள் வந்து வந்துடாது. பல பேருக்கு கை தூக்கி விடுற நம்ம பாலா, இந்த நடிகர் கேபிஒய் பாலா, அவரை பற்றிலாம் வந்து நிறைய பேச வேண்டியது நிறைய இருக்குது. இல்லை, அப்படி தான் பேசணும்னா அதுக்கும் அது பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் தேர்தல் சூழலுக்கு இடையில் கருப்பு சினிமா, அதனுடைய தாக்கங்கள், அதற்கு பின்னணியில் நடந்தது என்ன என்பது குறித்து நம்முடைய விரிவாக பேசுவதற்கு இணைந்திருக்கிறார் திரைத்துறை விமர்சகர், திரைத்துறை எழுத்தாளர் திரு ராஜபாளையம் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த கருப்பு திரைப்படத்தில் சூர்யாவுடன் திரிஷா நடித்திருந்தாலும் அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு அவர் ஏன் வரல, என்ன காரணம்? இதில் பின்னணியில் நடந்தது என்ன? ஏன்னா கருப்புக்குன்னு ஒரு தனி அடையாளம் உண்டு ஒவ்வொரு கிராமத்துலேயும். அது பகுதிகள் முழுவதும் பார்த்திங்கன்னா கருப்பு என்றால் அது வந்து ஒரு சக்தி. இல்லை, அதன் அடிப்படையில் தான் வந்து இப்போது நிறைய வந்து கிராம தெய்வமாக, காவல் தெய்வமாகவே அதை பார்க்குறாங்க. எல்லை தெய்வமாக பார்க்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கருப்பு என்றால் வந்து அது ஒரு வலிமை. அதுபோல் கருப்பு பேரே வந்து கருப்பு சாமி தான் இருக்கும். அதிகமாக பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், கருப்பு சாமி கருப்பு அப்படின்னு. அந்த கருப்பின் அடையாளமாக பார்த்திங்கன்னா நிறைய படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. இதுவும் ஒருபடி மேலே போய் பார்த்திங்கன்னா விருமாண்டி, முனியாண்டி, அதன் பேரில் கூட நிறையா வந்து தெய்வங்கள்லாம் உண்டு. சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் வந்து இருக்கிற முனியாண்டி விலாஸ் நடத்துபவர்கள்லாம் வந்து வருடம் ஒரு முறை பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்திலேருந்து விழாவே நடத்துவாங்க. கோடி இல்லை, மாட்டு வண்டி கட்டிலாம் போய் கோயிலுக்கு போய் எல்லாருமே வந்து அங்கே பொங்க வச்சு சாப்பிட்டு இது பண்ணி வந்த காலங்கள்லாம் உண்டு. ஆமாம். இப்போது கருப்பு அப்படின்னு ஒரு படம் வந்து May 14 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து படம் வெளியில் போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ரிலீஸ் நடந்துச்சு. இப்போது ஆடியோ ரிலீஸில் வந்து முக்கியமான படம். அதில் வந்து எஸ்ஜே சூர்யா, ஆர்ஜே பாலாஜி தான் வந்து அந்த படத்துடைய டைரக்டர். அவருக்கு ஒரு பெரிய படமாக ஒரு வாழ்க்கையில் மைல்கல்லாக இருக்கும்னு இந்த படத்தை வந்து பேசப்பட்டுச்சு. அப்போது ஆடியோ ரிலீஸில் வந்து கதாநாயகியாக இருக்கக்கூடிய திரிஷா ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. இப்போ ஏன் ஆனால் வரல, ஆனால் ஆக்சுவலாக திரிஷா அந்த சூர்யா நடிச்சிருக்காங்க, வர்றாரு, எல்லாம் பண்ணுறாரு. 6 படத்துக்கு பிறகு இவங்க அடுத்தடுத்து இவங்க ஒன்றா இணைஞ்சிறாங்க, மௌனம் பேசி சேர்ந்து பண்ணுறாங்க. இல்லை, 6க்கு பிறகு இப்போ தான் அடுத்து அவங்க வந்து ஒன்றா இணைஞ்சு இது பண்ணக்கூடிய படம். ஆனால் ஏன் திரிஷா வரல அப்படின்னு கேட்கும்போதே அப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. என்ன ஆச்சுன்னா, அதாவது சூர்யாவுக்கும் விஜயும் வந்து நண்பர்கள் ஏற்கனவே ஆரம்ப காலத்துலேருந்து. ஆமாம், அதுக்கு பண்ணாங்க, அது படித்தாங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் தனுஷ் பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம்ல, பின்னணியில் வந்து அவருக்கு பல தொடர்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அது உண்மையாக பொய்யாங்கிறது அதுக்கடுத்து அவரை பற்றி வரும்போது பேசுவோம். ஆனால் எம்ஜிஆர் வந்து படத்தில் நடிக்கும்போது அந்த காலத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு எழுதப்படாத அக்ரிமெண்ட்டே பண்ணியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, லதா போன்றவர்கள் வந்து, மஞ்சுளா போன்றவர்கள்லாம் வந்து ஒரு படத்தில் நடிச்சுட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சுன்னா அப்போ தான் வந்து கதாநாயகியை அறிமுகப்படுத்துவார். புதுசாக அறிமுகப்படுத்தினார்னா அவருக்கு அடுத்து தொடர்ந்து அவர் படத்தில் தான் நடிக்கணும். அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் வெளியே போக முடியாது. அது மாதிரி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்வதை எப்படின்னு பார்க்குறதுக்கான, ஏன்னா த்ரிஷாவுடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அது மாதிரியான அரசியல் ஞானம் எல்லாமே வந்து கொஞ்சம் 2 பேருக்குமே பிடிக்கும், சூர்யாவுக்குமே விஜய்க்குமே. இந்த அடிப்படையில் வந்து அவங்க இப்போ அடுத்த படம் கமிட் ஆகும்போது, இப்போ வந்து ஜனநாயகனுக்கு இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு லீக் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். ஜெயலலிதா அம்மையார் வந்து அப்போது பழைய இதில் வந்து சோபன் பாபுவோட ஒரு சின்னதாக அவங்க வந்து இருக்காங்க, கூடவே இருக்காங்க. அப்போது வந்து அவங்கள கேட்குறாங்க,
நீங்கள் வந்து என்ன எப்படி ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது சோபன் பாபு அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி லிவிங் டுகெதர் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்போ வந்து அவங்க கோயிங் ஸ்டடின்னு சொல்கிறாங்க. கோயிங் ஸ்டடி, நான் அவரை வந்து வாட்ச் பண்ணுறேன், கூட இருந்து பார்க்குறேன். அப்படிங்க லிவிங் டுகெதர் தான் அவங்க அன்றைக்கே கோயிங் ஸ்டடி சொல்லுவாங்க. சோபன் பாபு கூட ஏன் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னா, கோயிங் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து அதுக்கு ரெண்டாக பின்னாடி வந்து என்னென்னா, எம்ஜிஆரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக, அதாவது எம்ஜிஆர் உடைய டேர்ன் பண்ணுறதுக்காக, அவரை நோக்கி திருப்புவதற்காக அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. அதுக்கடுத்து தான் வந்து எம்ஜிஆர் வந்து முழுக்க முழுக்க சோபன் பாபு தாண்டி ஜெயலலிதா வந்து உள்ளே வச்சுக்கிறாரு, கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. அது மாதிரியான சூழல்லாம் நடக்குது. ரெண்டாவது கொள்கை அது பரப்பு அது ஒரு செயலாளரா பெரிய கதை. அதுக்குள்ள பேசுவோம். ஆனால் அதே போல் கட்சியில வந்து ஆமா. முன்னிலைப்படுத்தல. இல்ல அது 2 அதுக்கு முன்னாடியே வந்து நதியை தேடி வந்த கடல்னு ஒரு படம் கடைசியா 1979ல ரஜினி கூட நடிக்கணும்னு சொல்லி பேச வரும்போது, ரஜினி கூட நடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க அவங்க ஜெயலலிதா. அப்ப ஜெயலலிதா சொன்னதுனாலேயே அது வந்து எம்ஜிஆர்ட்ட வருது பிரச்சனை. அப்போ வந்து என்ன கேட்கும்போது, அவர் கூட நடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அட்வான்ஸ் குடுத்தாச்சு, இதான் பண்ணேன். அப்போ வந்து சரின்னு சொல்லி சரத் பாபுவ ஹீரோவா போட்டு அந்த படத்த முடிக்க சொல்றாங்க. இன்னொரு விஷயம், பாரதி ஆமா. ராஜாவுடைய முதல் படம் 16 வயதில கதாநாயகியை யாரை நடிக்க வைக்கிறான்னு தேர்வு நடக்கிற பொழுது பாரதி ராஜா சொன்ன முதல் வார்த்தை, இந்த படத்தில் ஜெயலலிதா நடிக்கணும். ம். அது ஆனால் கதையை வந்து கேட்டதுக்கு பிறகு கமல் சொன்ன வார்த்தை என்னன்னா, இல்லை இல்லை இந்த கதை வந்து அப்படி ஒரு கதை, நீங்கள் ஜெயலலிதா வந்து இதில் வந்து நடித்தா இப்போ நான் வந்து இதில் வந்து அடிபட்டு போயிடுவேன். ஆனால் இதில் வந்து கதைக்கு இதில் வந்து பொருத்தமான நடிகை யாருன்னா இன்னைக்கு இருக்கிற நடிகை. அது 16 வயதுக்குள்ள வந்து நிறைய ரஜினி அது அப்பயே பார்த்தீங்க அந்த முதல் படத்திலேயே. அது ஏன்னா அந்த காலகட்டம் வரைக்கும் எல்லாரையுமே ஆக்கிரமித்தது யாருன்னா ஜெயலலிதா அவர்கள் தான். அந்த நேரத்தில் ஒரு ஒரு கனவு கன்னியாகவும் இந்த அளவுக்கு பெருசாகவும் இருந்தாங்க. அது அது கரெக்டு. சிவாஜியும் எம்ஜிஆருக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது ஆரம்ப காலத்தில். எப்படின்னா, சிவாஜியும் எம்ஜிஆருமே ஒரே கட்சியில் இருந்தாங்க, திமுகவில் இருந்தாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து பட்டிக்காடா பட்டணமான்னு சிவாஜி கூட கமிட் ஆகிடுறாங்க. இவர் உடனே எம்ஜிஆர் வந்து பட்டிக்காட்டு பொன்னையான்னு ஒன்று அதுக்கு வந்து இவர் உடனே அறிவிக்கிறார். ஊட்டியில் ஷூட்டு. ரெண்டுமே கிராமத்து. ஆமாம், ஊட்டியில் ஷூட்டு. இல்லை, வேணும்னு அறிவிக்கிறார். ஊட்டியில் ஷூட்டு. பகலில் அங்கே பட்டிக்காடா பட்டணமாக முடிச்சுட்டு நைட்டு இவர் கூட நடிக்கணும். அப்படி ஒரு மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஒரு கட்டத்தில் வந்து இங்கே வராரு சிவாஜி வீட்டுக்கு. எம்ஜிஆர் வந்து கமலாமாட்ட வந்து சிவாஜியோட ஒய்ஃப் கமலாமாட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நாங்கள் வரோம், வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சாப்பிட. வீட்டுக்கு வந்த பிறகு சிவாஜி வச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் அம்முவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டதா ஒரு தகவல் உண்டு. அதுக்கடுத்து தான் வந்து அம்முவிலேருந்து ஒதுங்கி அவர் வந்து அவர் கட்சியை விட்டே வெளியே போயிடுறார். அது வேறு விஷயம். அது மாதிரி யாருடைய ஆளுகையின் கீழே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தனக்கு தேவையானவர்களை தனக்கான கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்வதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது ப்ரொடியூசர்ஸ் சைடில் வந்து சூர்யாவுக்கு பெரிய ஃபோக்கஸ் கிடைக்காது இந்த ஆடியோ ரிலீஸில் த்ரிஷா வந்தா, அதனால் வர வேணான்னு ப்ரொடியூசர் சைட்லேயே சொன்னதாகவும் ஒரு தகவல் உண்டு. ஆனால் எது எப்படியோ த்ரிஷா வரல. ஏன்னா அது வந்து சூர்யாவை காப்பாற்றுறதுக்கான முயற்சி இல்லை. அது ஓட் பண்ணுறாங்க. இப்போ அண்மையில் ஓட்டு நடந்த வாக்கு இதில் ஓட் பண்ணிவிட்டு வெளியே வந்து அந்த மாதிரி பேசிட்டாங்க. சூர்யா கூட நடிக்கும்போது ஹீரோயினாக நடிக்கிற ஒரு படத்தில், கருப்புங்கிற படத்தில், அதுக்கு நீங்கள் வந்து ஆடியோ ரிலீஸ்க்கே நீங்கள் வரமாட்டேங்கிறது சொல்கிறதும், இது ஏதோ ஒரு லிங்க்கு ஒரு தொடர்பை எங்கேயோ சொல்லுது. இதில் உள்ள உண்மைகள் என்ன, இதில் நடந்தது என்னங்கிறத ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து தெளிவாக திரிஷா சொன்னால் தான் எல்லாருக்கும் வந்து புரியும் இல்லையா? எல்லாமே மர்மங்களாக தான் இருக்கும். அது வந்து சில இடங்களில் சொல்லாமலே விடுபட்டு போன விஷயங்களும் இருக்குது. இல்லை, யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறதுக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்க விளக்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இல்லை, ஆனால் இது நடந்த ஒரு சில உண்மைகள் இல்லாமல் வந்து பொய்மைகள் வந்து வந்துடாதுல்ல. கொஞ்சம் சில உண்மை இருக்கிறதுனால தானே இது சொல்ல முடியுது நம்மளால். இல்லைன்னா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு சூர்யாவுக்கும் விஜய்க்குமான ஒரு டக் ஆஃப் வார் வந்தது. அவங்களுக்குள்ள சரியாக பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ இல்லை. அந்தளவுக்கு மாறி போனதுக்கான காரணமும் இருக்குது நிறையா. ஆனால் நெருங்கிய நண்பர்கள் 2 பேருமே. ஆமாம், அது ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி வந்து நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அவர் எதிரிகள் அல்ல. ஆனால் எதிரிகள் இல்லாத மாதிரி இப்போ அஜித்தும் வந்து விஜயும் வந்து நண்பர்கள் தான் சொல்லிக்கிறாங்க. எம்ஜிஆரும் சிவாஜி நண்பர்கள் தான் சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் திரைத்துறையில் வந்து அவங்க எதிரிகள் மாதிரி தான் காமிக்கப்பட்டது. அவங்க ரசிகர்களால் அப்படி தான் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போது அஜித் வந்து இப்போ ஓட்டு பண்ண பிறகு சொல்கிறாரு, மாற்றமெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ விஜய்க்கு அகைன்ஸ்டாக அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக அவரவர் நண்பர்கள் வேறு, அதாவது தன்னுடைய கருத்துக்கள் வேறு. அதனால் த்ரிஷாவுக்கான இந்த கருப்பு படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஆரம்பத்தில் இந்த படத்தில் நடிக்கும்போதே 6 போயிட்டு இருக்கும்போதே, இந்த 6 படத்துக்கு பிறகு இந்த கருப்பு படம் போயிட்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு வெளியே.
இதெல்லாம் கூட வந்து ஒரு புகைச்சலாகி கூட இந்த இந்த ஆடியோ ரிலீஸில் கலந்துக்காமல் இருந்திருக்கலாம் மேபி. அதை வந்து திரிஷா விளக்குனா தான் தெரியும், பார்க்கலாம். இல்லை விஜய் திரிஷா போல் சூர்யா திரிஷா ரெண்டு நல்ல ஜோடி தான். அந்த அடிப்படையில் வந்து இந்த படத்துக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும் திரிஷா வந்திருந்தா. பரபரப்பான இந்த நடிகர்கள் மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் சமூக சேவையில் தனக்கு கிடைத்த தொகையை வச்சு உதவி பண்ணிகிட்டு இருக்கிற தினந்தோறும் பல பேருக்கு கை தூக்கி விடுற நம்ம பாலா, இந்த நடிகர் கேபிஒய் பாலா. பாலா அவரை பற்றிலாம் வந்து நிறைய பேச வேண்டியது நிறைய இருக்குது. இல்லை அப்படிதான் பேசணும்னா அதுக்கும் அது வரும். கேபிஒய் பாலா பற்றி பேசுகிறாங்க, அவன் எங்கேருந்து வந்தார், எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுக்கான ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு பெரிய ப்ரீஃப் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து கருப்பு பற்றி பேசணும், திரிஷாவை பற்றி பேசுகிறோம், ஏன் வரல கலந்துக்கலங்கிறதுனால அவருக்கான பின்னணி கொடுத்து பேசியிருக்கோம். அடுத்தடுத்த இதில் வந்து பேசுவோம் தொடர்ச்சியாக. மிக்க நன்றி சார். வணக்கம்.